நீங்கள் வந்துட்டு என்னதான் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட மாற்று சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஏன்னா இப்போ இஸ்லாம் சமயத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். எஸ். இதெல்லாம் வச்சு நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் வந்ததா? இல்லை ஏதாவது ஏதாவது பேசுனாங்களா ஏதாவது அது குறித்து உங்ககிட்ட? எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறேன்னு எனக்கு ஃபஸ்ட் லுக் வந்தோடனே நிறைய பேர் வந்து ஒரு எப்படி தேவராக நடிக்கலாம் அப்படின்னு வேறு சமுதாயத்தில் இருந்தவங்களாம் எனக்கு பேசினாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணோம், உண்ணாவிரதம் பண்ணோம், வீட்டாண்ட வந்து அது பண்ணோம் இது பண்ணோன்ட்டு வீடியோ பதிவுகளாக நிறைய பேர் போட்டாங்க. நான் எதை பற்றியும் கவலைப்படல. போக போக நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையை பார்த்து போக போக ஷூட்டிங் போக போக அவங்களாம் எங்களை ஒரு சீனாவது ஐயா கூட நிற்க வைக்கிற மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது எங்கள் சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க நீங்கள். ஒரு வாட்டி ஷூட்டிங் சார் எனக்கு வந்து மேக்கப் போட்டு உட்காந்துட்டுனா ஒன் டைம் தான் மேக்கப் போடுவேன், லஞ்செலாம் போக மாட்டேன். அதோட படம் அன்றைக்கி முடிகிற வரலாம் அதே மேக்கப் அப்படியே தான் இருப்பேன். இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஷூட்டிங் வச்சுட்டார் டேரக்டர். ஷூட்டிங் நடந்துட்டு எனக்கு ப்ரேயர் போனோம் வெள்ளிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமை போனோடனே மேக்கப் கழிச்சிட்டு போயிட்டு வந்தால் நான் தான் லீட் ரோல் பண்ணுறேன், அங்கே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் இருக்கிறேன். சார் நான் தொழுவணும் சார், அப்படியே போயிட்டுமா நான் போங்கன்னாரு. நான் அதே வேஷத்தில் போயிட்டு அந்த பள்ளிவாசலில் போய் தொழுதேன். தொழுதோன்னு எல்லாரும் லைனில் வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்டு லைனில் கை கொடுத்தாங்க எல்லோரும், பள்ளிவாசலில் இருக்கவங்க எல்லாமே. அப்போவே எனக்கு வந்து ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இதை பதிவாக என்னுடைய மேக்கப் மேன் இதை எடுத்து வீடியோவாக போட்டு விட்டாப்புல. இந்த வீடியோ பெரிய வைரல் ஆச்சு.